ஆகஸ்ட் 15க்கு பிறகு டிசம்பர் வரை அதிகமான தொல்லை வரும். விலைவாசி ஏறும். ஆல்ரெடி ஏறி தான் இருக்கு. விலைவாசி ஏறும். இதை தவிர பயிர்கள் நீர் இல்லாமல் வாடி போகும். விவசாயத்திலும் பிரச்சனை. ஆமாம், விவசாயத்தில் பிரச்சனை. ஓகே. மழை விவசாயம் செய்யக்கூடிய இடத்தில் பெய்யாது, நகரத்தில் பெய்து தொல்லை கொடுக்கும். நகரத்தில் பெஞ்சா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த நீரும் சேர்க்கப்படாமல் கடலில் போய் சேரும். இதெல்லாம் நடக்க போகிறது. இந்த பெருமழை இருந்தாலும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம், ஏப்ரல், மே இதே சென்னை மாநகரம் தண்ணீர் தட்டுப்பாடால் கஷ்டப்படும், தொல்லை வரும். ஏன்னா அடுத்த வருடம் கோடை காலம் கடுமையாக இருக்கும். ஒன்று காரணம், சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ ராசிக்குள் வந்து விடுவார், அந்த எல்லைக்குள்ளே வந்துடுவார். அப்போ மேஷ ராசியின் எல்லைக்குள் வரும்போது நீச்சமாக ஆயிடுவார். யார்? சனி பகவான். சனி பகவான் என்பது தான் மழைக்கோள்னு பேர். அப்போ அவர் நீச்சம் அடைவதால் கட்டாயமாக தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாம் வரும் அடுத்த வருடம் கோடை காலத்தில்.